Hi everyone, welcome to my channel Shasmina's Diary. மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் ரொம்ப சுவையான சுலபமான கோகோனட் புடிங் எப்படி செய்ய போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். வெறும் 3 பொருளை வச்சு இந்த கோகோனட் புடிங்கை ரொம்ப அருமையாக சாஃப்டாக வீட்டிலேயே செஞ்சிடலாம். வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும், அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். இதை பிகினர்ஸ் கூட செஞ்சு அசத்தலாம், அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த ஈஸியான கோகோனட் புடிங் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த புடிங் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 பேக் அளவு கோகோனட் பவுடர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கோகோனட் பவுடர் இருந்தால் நீங்கள் 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் இல்லைன்னா மில்க் பவுடர் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். மில்க் பவுடர் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது 150 கிராம் சீனி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது கேரமல் பண்ணுறதுக்காக நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கோகோனட் பவுடரை கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா 500 ml சாதாரண தண்ணி இது கூட நான் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லாவே கட்டிகள் இல்லாதபடி கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக இந்த புடிங்கான கேரமல்ல முதல்ல ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் நாம் எடுத்து வச்சுருக்க 4 டேபிள் ஸ்பூன் அளவு சுகரை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். சேர்த்து இது மீடியம் ஹீட்டில் இதை கேரமல் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கரண்டி எதுவுமே போடாமல் இது நல்லாவே மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா இது கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கிற இந்த ஸ்டேஜில் ஒரு கரண்டி வச்சு இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. முக்கியமாக இது ரொம்ப கரைக்கிடாதீங்க, ஏன்னா நம்ம செய்ய போகிற புடிங்கில் ஒரு கசப்பு தன்மை வந்துடும். ஸோ இந்த கலர் வந்ததுமே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க. இப்போ இதை சேர்த்து ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த புடிங்கை அப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த பாலில் இருந்து ஒரு 1/4 கப் அளவு பாலை வேற எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த பாலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து இதையும் நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம கொதிக்க வச்சுருக்க பாலோட சீனியை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த சீனியை நல்லாவே ஒரு விஸ்க் வச்சு கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததை நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமல்ல இது கூட சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தேங்காய் பாலோட வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் கேரமெல்லாம் சேர்த்துக்கணும்னு தேவை கிடையாது. நீங்கள் ஒயிட் கலரில் இந்த புடிங்கை தாராளமாக செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த கேரமெல்ல தேங்காய் பாலோட கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் இது கூட சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த கார்ன்ஃப்ளவரை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க, ஏன்னா அடியில் கார்ன்ஃப்ளவரோட மாவு படிஞ்சிருக்கும். ஸோ இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம். நாம் இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததால் சீக்கிரமாகவே இது கட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ இதனால் இதை கைவிடாமல் இதை நல்லாவே கலந்து விட்டுட்டே இருங்க. இதில் உங்களுக்கு தேவையான ஏதாவது எசன்ஸ் சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் எனக்கு தேங்காய் பாலோட வாசனை ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் இதில் நான் எந்த எசன்ஸுமே சேர்த்துக்கொள்ளலை. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சமாகவே கட்டியாகிற ஸ்டேஜ் ஆகிருக்கு. அதாவது நல்ல ஒரு ஸ்மூதியான கன்சிஸ்டன்சியில் இது வந்திருக்கு. இந்த டைமில் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லாவே கொதிக்க வைங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் கட்டியாகணும். அது வரைக்கும் இதை நல்லாவே கலந்து விட்டுட்டிருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வெறும் 3 பொருள் தான் சேர்த்துருக்கோம். அதாவது தேங்காய் பால், சீனி, கார்ன்ஃப்ளெக்ஸ், இது 3மே தான். ஸோ வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். அதோட ரொம்ப டேஸ்டியாகவுமே இருக்கும். இதை வெயில் காலங்களில் ட்ரை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப அருமையாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே கட்டியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வேறொரு பவுலுக்கு மாற்றிடலாம்.
இதுக்காக நான் ஒரு ட்ரே எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா இதை நம்ம டீமோல்ட் பண்ணும்போது நமக்கு இது ஈஸியாகவே கலண்டு வந்துடும். இதுக்காக நீங்கள் உங்ககிட்ட இருக்க எந்த டெசர்ட் பிளேட் வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ இந்த புடிங்கை இதில் சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். இப்போ இதை முழுமையாக ஆற விட்டு ஒரு 2 மணித்தியாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 2 hours ஆனதுக்கு அப்புறமா இதை சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு சில்லுன்னு சாப்பிட வேணாம் அப்படின்னா இதை நீங்கள் ஒரு 5 மணித்தியாலும் வெளியிலே வச்சு சர்வ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே சூப்பராகவே நமக்கு செட் ஆகி வந்திருக்கு. ஒரு கத்தி வச்சு ஓரங்களை இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு டிமோல்ட் பண்ணினீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு கலந்து வந்துடும். அவ்வளவுதான், நம்மளுடைய டேஸ்டியான தேங்காய் பால் புடிங் ரொம்ப சூப்பராகவே நமக்கு ரெடியாகி வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. வாயில் வச்சதுமே கரையக்கூடிய தேங்காய் பால் புடிங் ரொம்ப சூப்பராகவே நமக்கு ரெடியாகி இருக்கு. நீங்களே பாருங்கள், நல்ல கலரில் ஜெல்லி மாதிரி, முக்கியமாக சின்னவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே சூப்பராகவே வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நான் இப்போ இது மேலே கேரமல் சேர்த்துக்கொள்கிறேன். ஏன்னா இது பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான வாயில் வச்சதுமே கரையக்கூடிய புடிங் சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. இது செய்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் அதோட இது செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான பொருட்களே நமக்கு தேவை. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க. முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, தோள் கொடுங்க. இதே போல் மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம், முடிந்தால் வாழ வைப்போம். பாய் பாய்.